அதிமுகவிடம் ஏதோ ஒரு வியூகம் இருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்கணும். ஏன்னா சபதம் ஏற்கிறார்கள், அதை தாண்டி ஒரு மெகா கூட்டணியை கட்டமைப்போன்னு தொடர்ந்து இபிஎஸ் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ எந்த விதமான முன் ஏற்பாடுகளும் இல்லாமல் ஒரு சபதம் ஏற்கிறாங்க, இல்லை உற்சாகப்படுத்துவதற்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணுமா? ஆளுகிற திமுக அரசாங்கத்தின் மீது மிக கடுமையான அதிருப்திகள், அது சமீப மாதங்களில் ரொம்ப அதிகமான அதிருப்திகள் ஏற்பட்டிருக்கு. நிச்சயமா அடுத்து ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு அதிமுகவுக்கு பிரகாசமாக இருக்கிறது. ஆனா இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டு ஒன்றுபட்ட அதிமுகவாக தேர்தலை சந்தித்தால் எளிதாக கூட்டணி இருக்கிறதோ இல்லையோ, தனித்த அதிமுக மட்டுமே கூட களத்தில் வெல்லுகிற ஆற்றலை கொண்டது. அதனால இந்த இயக்கம் இணைய வேண்டும் என்கிற அந்த கருத்து மிக வலிமையாக கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் இருக்கு, தமிழ்நாட்டு வாக்காளர்களிடத்துல இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியை விட்டு கூட்டணி இல்லைன்னு அறிவித்து வெளியேறிய பொழுதும் கூட அவர் பெரிதும் மைனாரிட்டி ஓட்டுகளை, சிறுபான்மையினர் வாக்குகளை அவர் நம்பினார். ஆனா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சிறுபான்மையினர் வாக்கு அவருக்கு கை கொடுக்கல. ஆனா பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டார். ஆனா அதுக்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் என்பது, நாங்கள் வெல்லுகிற அணிக்கு வாக்களிக்கணும், திமுகவுக்கு நாங்கள் விருப்பம் இல்லாமல் வாக்களித்துக் கொண்டு இருக்கிறோம், அதிமுக வெல்லுகிற அணியாக அந்த வலிமையை பெறணும். அப்படி வலிமையை பெற வேண்டும் என்றால் அம்மா காலத்தில் இருந்ததை போல ஒரு ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு அவர்களிடத்துல இருக்கு. யார் பொதுமக்கள் இல்ல, அது பொதுமக்கள் சொல்றாங்க. அப்படி ஆமா, பொதுமக்கள். நான் பல பேர்கிட்ட கருத்து கேட்டிருக்கிறேன், பல பேர் என்னை சந்தித்து பேசி இருக்கிறார்கள். இல்ல சார், இன்னைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, கட்சி ஒன்னாதான் இருக்கு, சின்னமும் இங்கதான் இருக்கு, அலுவலகம் இங்கதான் இருக்கு, அப்ப இதுதான் அதிமுகன்றாங்க. அதை ஏத்துக்க தயாரா இல்லையா பொதுமக்கள்? அவர்களை பொறுத்த வரைக்கும் அம்மா மறைகிற பொழுது இருந்த அனைவரும் ஒன்றுபட வேண்டும். நீங்க கூட்டணி இருக்கு இல்ல, அது பிரச்சனை இல்லை. பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டாம், அது ஏற்றுக்கொள்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அந்த நல்ல முடிவை எடுத்திருக்கிறார், அதற்கு வரவேற்கிறார்கள். ஆனால் நாங்கள் போடுகிற வாக்கு வெல்லுகிற அணிக்காக அது அமையணும். அப்படி இந்த சபதத்தில் என்ன சொல்றாரு, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், அதிமுக ஆட்சி அமைப்போம் சபதம் எடுக்கிறாங்கல்ல. இல்ல ரைட்டு, இவங்க சபதம் எடுக்கிறது அவருடைய நம்பிக்கையை காட்டுது. அது களத்துல நின்று வென்று காட்ட வேண்டும் என்றால் ஒரு வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும். ஏன்னா ஒரு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு 1 லட்சம் ஓட்டு வேணும். ஆனா ஒரு தேர்தலில் தோற்பது என்பது 1000 வாக்குகளுக்கு கீழே, பல இடங்கள்ல 200-300 வாக்குகளோட அது நடந்துருது. அப்ப வெல்லுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அந்த 1000 வாக்குகளை பார்க்கிறார். ஆனால் தோற்கிற பொழுது அது 1 லட்சம் ஓட்டை எடப்பாடி பழனிசாமி பார்க்கிறார். ஆனால் தோற்கிற பொழுது 1500 ஓட்டுல அந்த தோல்வி கிடைச்சிருது. அப்ப அதை தவிர்க்க வேண்டும் என்றால் அடுத்து பர்செப்ஷன் பாலிடிக்ஸ் என்று ஒன்று இருக்கு. பொதுமக்களுடைய பார்வையில அம்மா அவர்கள் காலத்துக்கு பிறகு அதிமுக உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கு, பல கூறுகளாக அவர்களுக்குள்ள ஒரு பிளவு இருக்கு, மன வருத்தங்கள் இருக்கு என்று அதை குறைந்தபட்சம் ஒரு ஒருங்கிணைப்பை எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தலாம். இப்ப தினகரன் பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவா சொல்லிட்டார், அவர் கிட்டத்தட்ட பிஜேபியோடு சரத்குமாரை போல ஐக்கியமாகிற நிலையில இருக்கார். ஆனா பன்னீர்செல்வம் எந்த தியாகத்துக்கு நான் தயார் என்று வெளிப்படையாக இணைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்றுதான் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்து நிலைப்பாடுதான் ஓபிஎஸ் இணைப்பதற்கு இடையூறாக இருக்குதுங்கிறாங்க. அப்படி பார்த்தா பாஜகவை எதிர்த்த காரணத்தினால் கட்சி விட்டு நான் நீக்கப்பட்டேன். அப்ப என்னுடைய நீக்கம் ஏன் ரத்து செய்யப்படல? அப்ப இந்த முரண்பாடுகளை எடப்பாடி பழனிசாமி களைந்து முரண்பாடுகளை கலைந்து ஒருமித்த கருத்தை உருவாக்கணும் அப்படின்றீங்க. நான் திரு பொங்கலூர் மணிகண்டன் அதை கொண்டு போக விரும்புகிறேன். திரு பொங்கலூர் மணிகண்டன், என்ன வியூகம் இருக்கு அதிமுகவிடம்? நாங்கள் ஆட்சி அமைப்போன்றீங்க, ஆனால் மக்கள் ஒன்றாக ஒற்றுமையாக நீங்கள் வந்தால் தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேசிபி சொல்கிறேன்.
இல்ல எந்த வியூகம் என்பதை எல்லாம் வந்துங்க வெளிப்படையாக அதிமுகவிலயோ அல்லது மற்றவர்களோ சொல்லிட முடியாதுங்க. ஒரு வியூகம் தேர்தல்ல என்ன வாங்குங்கிறது யாருமே வெளிப்படையா சொன்னா சரியா வராது. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல. அதிமுக இப்ப வந்து ஒரே அணியாக இருக்கிறது. அதிமுக எந்த பிளவும் இல்லை. ஒரு சிலர் வெளியேற்றப்பட்டார்கள். இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல. அம்மா அவர்கள் இருக்கிற போதே திருநாவுக்கரசர், ஆர் எம் வீரப்பன், நாவலர் நெடுஞ்செழியன், இன்னும் மூத்த தலைவர் எல்லாமே, அண்ணா காலத்து தலைவர் எல்லோருமே வெளியே சென்று அதிமுகவை வீழ்த்துகிற முயற்சி பண்ணாங்க. அதிமுக வலிமையாக வேண்டும் விரும்பல. அம்மாவை வீழ்த்த வேண்டும், அதிமுக வீழ்த்த வேண்டும் என்ற கருத்தை மட்டுமே வலிமைப்படுத்தாங்க ஒழிய அதிமுக வலிமை பெற வேண்டும் என்ற கருத்தை யாருமே சொல்லல. அதே மாதிரி இன்றைக்கு பாத்தீங்கன்னா அதிமுகவை எப்படியாவது வீழ்த்த வேண்டும், எடப்பாடியார் வந்து வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதை மட்டுமே மனதில் கொண்டு பலர் செயல்படுறாங்க. எடப்பாடியார் வெற்றி பெற்ற இந்த கேள்வியே வராதே சார். திருநாவுக்கரசர் இந்த சவால்களை கொடுத்தாலும் ஜெயலலிதா அவர்கள் திரும்ப வெற்றி பெறவும் திரும்ப வந்து சேர்ந்தாங்க. பல பேர் சேர்ந்தாங்க, ஆர்எம் உட்பட எல்லாரும் விலகி போனவங்க. அதிமுகவுல மிகப்பெரிய சோதனை காலகட்டம் ஒவ்வொரு முறையுமே உண்டு, அது மறுக்க முடியாது. எப்ப எல்லா முறையும் உண்டு. இப்போ இந்த அம்மா மறைவுக்கு பிறகு அதை நான் வெளியா போக விரும்பல, நடந்தேன்னு தெரியும். சசிகலாவையோ மற்றவர்களையோ நீக்குவதற்கு யார் சொன்னாங்க என்ன எல்லாமே தெரியும். அது எடப்பாடியா சொல்லவே இல்லை. அப்ப அதுக்கு பிறகு அதாவது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பா இருந்து கொண்டு கட்சிக்கு முழுமையான இடங்கள் கொடுத்தார். அதாவது கட்சி வந்து வென்றுவிடக்கூடாது, தோல்வியை சந்திக்க வேண்டும், தோற்ற பிறகு இது மாதிரி குரல் எழுப்பி நான் தான் சரியான தலைமை என்று வர வேண்டும் என்று விரும்பி 21 எல்லா முயற்சியும் பண்ணார். இப்ப அவர் வந்து அவர் தொகுதி தாண்டி அவர் எந்த மாவட்டத்துக்கும் பெருசா போகவே இல்லைங்க. அதே மாதிரி இப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயம் பாருங்க, அதிமுகவுல இன்று யாராவது எதிர்குரல் எடப்பாடியாரோட தலைமை வேண்டாம்னு சொல்றாங்கன்னு பாருங்க. அப்படி அல்ல. அதாவது மிகப்பெரிய எடப்பாடியார் தலைமை வேண்டான்னு உள்ள இருக்கவங்க சொல்லல, ஆனா இந்த தலைமையோடு இவர்களும் வந்தா நல்லா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, பலரும் சொல்றாங்கல்ல, எல்லாரும் ஒண்ணு செய்யுங்க சார். இல்ல நான் சொல்றது கேசி பண்ண சொல்றது ஒரு பாணி வச்சுக்கோ. அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா திரு பன்னீர்செல்வத்துடைய முயற்சி என்னன்னா பாஜகவோடு இணைந்து கொண்டு எப்படியாவது அதிமுகவை சிதைப்பதற்கு தான் 2024 வரைக்கும் முயற்சி பண்ணாங்க. திரு அண்ணாமலை அவர்களை அருகில வைத்துக் கொண்டு அண்ணாமலை பேசுறதை பார்த்திருப்பீங்க. 24 தேர்தலுக்கு பிறகு அதிமுக அழியும், இன்னொரு இடம் சென்று சேரும்னு பேசினார். அப்ப அதை ஆமோதிச்சுட்டு இப்ப வந்து நீங்க அதிமுகவை ஒன்றிணைக்க அதிமுக வெற்றி பெற வைக்க தியாகம் செய்வேன்னு சொன்னா அன்னைக்கு சொன்னது உண்மையா இல்ல இன்னைக்கு சொன்னது உண்மையா, எது நம்பாங்க வச்சு பாருங்க. மக்கள் அந்த மாதிரி யாரும் இன்னைக்கு பண்ணவே இல்லைங்க. நீங்க வெற்றி தோல்வி என்பது தேர்தல் காலங்கள்ல திமுக பெறாத தோல்வியே இல்லை, மிகப்பெரிய தோல்வி. நீங்க நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி அது உண்மை. நீங்க திமுகவும் சரி எல்லாரும் தோற்றாலும் வென்று இருக்கிறார்கள். ஆனா தொடர் தோல்வி தானே இங்க குற்றச்சாட்டா இருக்கு. 2019 இருந்து குறிப்பிடுறாங்களே. திமுக வென்றது என்று சொன்னால் எம்ஜிஆர் மறைகிற வரையிலும் அவர் முதலமைச்சர் நாட்களுக்கு அமரணும் பாருங்க, வாய்ப்பே எல்லாம் போச்சு. அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வென்றாங்க, உள்ளாட்சி தேர்தலில் வென்றாங்க, 2ஆம் முறையில் வென்றாங்க. நீங்க அன்னைக்கு வந்து அன்றைக்கு வந்து இல்ல தேசிய கட்சியோடு இந்திரா காங்கிரஸ் கூட்டணி வைத்துக் கொண்டு எம்ஜிஆர் ஆட்சி கலைச்சாங்க, நிறைய நடந்தது. இன்றைக்கு பாருங்க கட்சியை வந்து அண்ணா சொன்னார். அதாவது முதல்ல வீடு வேணுங்க, அப்பதான் ஓடே மாற்ற முடியும். முதல்ல வீட்டை இடிப்பதற்கு எல்லோரும் பல முறை தாக்கல் பண்ணி இடிக்க முயற்சி பண்ணாங்க. இடிக்க முயற்சி தோற்று விட்ட பிறகு இப்போ ஓடையெல்லாம் போட்ட முன்னாடி நாங்களும் கூட வரேன்னா பெரிய எந்த தியாகத்துக்கும் தயாரிட்டார் சார் ஓபிஎஸ். என்ன வேணும் அதுக்கு மேல? நான் சொல்றது அதிமுக வலிமை பெற வேண்டும், 24 ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற அக்கறை எடப்பாடியார் இடத்துல இல்லாம இருக்குமான பாருங்க. அவர் அதற்கான முழு உடன்பாட்டோட இருக்காருங்க, எந்த மாற்று கருத்துமே இல்ல. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்னு இல்ல. இப்ப நீங்க திரு பன்னீர்செல்வம் இருக்கிற போதுதான் பலரை கட்சியிலிருந்து வெளியேற்றினார். அது காரணம் என்ன எல்லாருக்கும் தெரியுங்க. அப்போ அவர் நீக்கி வைத்து விட்ட பிறகு இன்றைக்கு எந்த காரணத்துக்காக நீக்கினாரோ அந்த காரணத்தை எல்லாம் அவரை செயல்படுத்தினார். அப்ப இன்றைக்கு அதிமுக இவ்வளவு கஷ்டப்பட்டு நீதிமன்ற படிக்கட்டுல ஏறி பாதுகாக்கப்பட்டு இன்னைக்கு சின்னம் மீட்கப்பட்டு கட்சி மீட்கப்பட்டு இந்த நிலையிலும் கூட இன்றைக்கும் அவர்கள் எண்ணம் வேறுபாடு இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, அவர்கள் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு பக்கம் அழியக்கூடிய செய்திகளை பாருங்க. அதிமுகவை அழிப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ செய்து கொண்டு நாங்கள் தயாரா இருக்கோம், எடப்பாடி ஒத்துக்கலன்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் அல்ல. அதிமுக பொதுச் செயலர் தெளிவாக இருக்கிறார். யாரையும் ஒதுக்க வேண்டும் என்ற விருப்பம் வரவில்லை. நிச்சயமாக எல்லோரையும் அரவணைக்க வேண்டும் ஆர்வம் உண்டு. ஓகே, திரு கண்ணன் உள்ள இருந்துகிட்டே வந்து தோல்விக்கான வேலைகளை செஞ்சாரு ஓபிஎஸ். அப்புறம் எப்படி சேர்த்துக்க முடியும்? இன்னைக்கு சேர்த்துக்க எப்படி சேர்த்துக்க முடியும்? கேள்வி எழுப்புறாங்கல்ல.